வணக்கம் மக்களே, குழம்பு வைக்கலாம் வாங்க. அது என்ன குழம்புன்னு பார்க்கலாம். ஆம்லேட் குழம்பு தாங்க இன்றைக்கி வைக்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு பூண்டு பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க, அதை போட்டுக்கோங்க. அது வதங்குது. 3 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணுங்க, அது வதக்குங்க. வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், தேவையான அளவு. இந்த சைடு அதுக்கு மசாலா ஒன்றும் இல்லைங்க. தக்காளி 3 தக்காளி எடுத்துக்கினேன். சோம்பு, மஞ்சத்தூள், குழம்பு மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். உப்பு போட்டு நல்லா வதக்குங்க. கருவேப்பிலை போட்டு நல்லா வதங்கி வரட்டுங்க. சுருங்கி இந்த தக்காளி பேஸ்ட்டு போட்டுக்கலாம். பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்குங்க. குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. இதுக்கு இது போட்டால் தாங்க டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு மிளகாத்தூள் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு மூடி வச்சுக்கோங்க. நான் 4 முட்டை ஆம்லேட் போட்டுக்க போகிறேங்க. ஒரு துளி உப்பு, ஒரு துளி மிளகுத்தூள் போட்டுக்கின்னு ஆம்லேட் போட்டு வச்சுக்கோங்க. அவ்வளோதான். அதுக்கு வேறு எதுவும் போட வேணாம். அதிகமாக உப்பு போடாதீங்க. குழம்புல ஏற்கனவே உப்பு போட்டு வச்சுருக்குறோம் நம்ம. நல்லா கொதித்து வந்துச்சுங்க. ஆம்லேட் போட்டு இப்படி ஒரு திருப்பு, அப்படி ஒரு திருப்புங்க. ஒரு ஆம்லேட் போட்டு ஒரு தட்டு சாப்பாடு சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த குழம்பு. அப்படியே திருப்பி விடுங்க. 2 சைடு காரம் உப்பெல்லாம் ஏறும். இந்த குழம்பு மேலே ஊற்றி காரம் உப்பெல்லாம் கரெக்டாக ஆம்லேட் மேலே படுற மாதிரியே ஊற்றுங்க.